பிரைஸ் தி லார்ட். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இந்த நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 54 முதல் 58 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 58வது வாக்கியம், அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் இயேசுவுக்கு போலும் பல காரியங்கள் செய்ய முடியவில்லை. யாருடைய நம்பிக்கை? நம்மேல் இருக்கிற நம்பிக்கை, நமக்கு இல்லை நம்பிக்கை, அவருக்கு அல்ல. அப்போ எனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் தெய்வம் என்னதான் காரியம் சொன்னாலும் அங்கே நக முடியாது. என்னுடைய பாகத்தில் உண்டு. அப்போ நான் அவருடைய நம்பிக்கைக்கு நான் ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதான் நான் புனித அகஸ்தீன் சொன்ன வார்த்தை நம்ம எல்லோருக்கும் தெரியுமே, உன்னுடைய உதவி இல்லாமல் உன்னை படைத்த கடவுள் உன்னுடைய உதவி இல்லாமல் உன்னை ஒரு நாளும் மீட்க முடியாது. அப்படி என்றால் இறைவனுக்கு நான் எந்த அளவுக்கு நான் ஒத்துழைப்பை கொடுக்கின்றனோ அதுக்கு ஏற்றபடி தான் என் வாழ்வில் அபிஷேகங்கள் கிடைக்கும். அப்படின்னா ஒத்துழைப்புன்னு சொல்லும்போது என்ன அர்த்தங்கள்? அருட்சாதன வாழ்க்கைக்கு நான் எவ்வளவு விசுவாசத்தோடு நான் வாழ்கின்றேன், இறை வார்த்தையை எவ்வாறு நான் படிக்கின்றேன், அதுக்கு ஏற்றபடி எவ்வாறு வாழ்க்கையினால் அது வாழ நான் முயற்சி எடுக்கின்றேன், திருப்பலிக்கு நான் எப்படி முக்கியத்துவம் கொடுத்து நான் செயல்படுகின்றேன், குடும்ப ஜெபத்தில் எவ்வாறு நான் முக்கியத்துவம் கொடுத்து நான் செயல்படுகிறேன், பிறரன்பை மையப்படுத்தி நான் எப்படி நான் வாழ்கின்றேன், அந்த வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு நிலை நான் கொண்டு போகிறேனா அல்லது பிறர் அன்புக்கு எதிராக நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேனா, என் குடும்பம் அங்கே அருகில் இருக்க என் கண்மணி இருக்கின்றவர்கள் அவர்கள் எப்படி அன்பு செய்து வாழ்கிறேன், இதெல்லாம் தெய்வம் அங்கு பார்க்கின்றார். அப்போ நாம் கண்டுபிடித்து கொண்டு அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோம். நம்பிக்கை என்பது இதை மையப்படுத்தி இருக்கின்றது. அவர் இதை மையப்படுத்தி இருக்கிற சமயத்தில் நிச்சயமாக நமக்கு கிருபையிலும் ஆசையும் கிடைக்கும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, என் வாழ்க்கையில் நம்பிக்கை என்பது இல்லை, பேச்சில் தான் உண்டு, செயல்பாட்டு என்பதில்லை. வெறும் அற்புதங்கள் அடையாளங்கள் மட்டுமே தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேனே ஒழிய இதா உன்னை சொந்தமாக்க வேண்டும், உன்னை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் அங்கு வருவதில்லை. என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்தால் போதும், ஒரு அதிசயம் நடந்தால் போதும் என்று சொல்லிக்கொண்டு வேணுமென மேலோட்டமாக நான் போய் கொண்டிருக்கின்றேன். அந்த மேலோட்டமான நம்பிக்கை விட்டுக்கொண்டு உன்னை மையப்படுத்தி வாழக்கூடிய வரத்தை எனக்கு தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.